என் தங்கப்பிள்ளையை, அமாவாசையினுடைய இந்த வியாழக்கிழமையின் வெற்றி விடியலில் இந்த தாயானவள் தன் நெற்றி பொட்டினை உன்னை தொடச் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என் பிள்ளையை, உன்னுடைய பல நாள் ஆசை ஒன்று இன்று நிறைவேறப் போகிறது. அது உன்னுடைய முயற்சியினால் மட்டுமே. அந்த வேண்டுதல் இன்று நிறைவேறப் போகிறது என்பதனை உனக்கு எடுத்துச் சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். உனக்காக நான் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு உண்மையான ஆச்சரியங்களையும் உண்மையான அதிசயங்களையும் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த எல்லா துன்பங்களும் உன்னை விட்டு விலகி உனக்கான நேரங்கள் உனக்கு என்னவென்பதனை விரிவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை எக்காலத்திலும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு நான் நிறைவாக தருகின்றேன். இந்த நேரம் உனக்கு உண்மையை உள்ளபடி எடுத்துச் சொல்ல வருகின்றேன். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் உனக்கென கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நேரம். எல்லா நிலையிலும் இந்த தாயானவளின் அன்பு உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த வராகி நான் இருந்து உன்னை வழிநடத்துவது போல இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பல விஷயங்களை நான் எடுத்துச் சொல்லி உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் என்ன நடக்கும் என்பதுவெல்லாம் வேறு. இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உன் வெற்றிக்கு பின்னால் உன் அம்மா நான் இருக்கிறேன். அதை நீ உறுதிப்படுத்து. எத்தனை காலங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நீ வருந்தி இருக்கிறாய். எத்தனை நேரங்கள் இந்த வாழ்க்கை உனக்கென்று தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் யோசித்து நீ வருந்தி இருக்கிறாய். ஆனால் இனிமேல் மகிழ்ச்சியை மட்டும்தான் நீ நிரந்தரமாக காணப்போகின்றாய். உன்னுடைய சந்தோஷத்தை நீ என்னவென்று முழுமையாக வெளிப்படுத்த போகின்றாய். உனக்குள் இருக்கின்ற நன்மைகளும் நம்பிக்கைகளும் இனிமேல் உன் வாழ்க்கையை உனக்கு அடையாளப்படுத்த போகிறது. இந்த வாழ்க்கையை உனக்கென்று சந்தோஷப்படுத்த வருகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இன்றோடு உனக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற எல்லா விஷயங்களிலும் இருந்தும் உனக்கான தெளிவு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கான வெற்றியை நீ பெற்றிட வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த நொடி முதல் உன்னோடு பேசுகின்ற இந்த தாயின் அன்பு உனக்கு புரிய தொடங்கும். இந்த நொடி முதல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற இந்த வராகி என்னுடைய அன்பு என்னவென்று உனக்கு நிச்சயமான புரிதலை கொடுக்க வேண்டும். எல்லா நாளும் எல்லாவற்றையும் தொலைத்துவிட்டு நாம் வருந்தி கொண்டிருப்பதை விட இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால் அது போதுமல்லவா? அத்தனைக்குமான மகிழ்ச்சியும் அத்தனைக்குமான தருணங்களும் இனி உன் வாழ்க்கையில் என்னை யார் என்று உனக்கு நிரூபித்து காட்டும். அமாவாசை விடியலில் வந்து உன் நெற்றி குங்குமத்தை தொடச் சொல்கிறாள் என்றால் என் பிள்ளையை, நிச்சயமாக இந்த தாயின் அன்பிற்கு பின்னால் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் நெற்றி குங்குமத்தை நீ தொடுவதற்கான காரணம், என் பிள்ளையை, தெய்வத்தை அவ்வளவு எளிதில் யாராலும் அவர்களின் கருவறையில் சென்று தொட்டுவிட முடியாது. தெய்வத்தை பூஜிக்கிறவர்கள், பூஜை செய்கின்றவர்கள் என்று இவர்களால் மட்டுமே கிடைக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதிலும் இன்று பல மனிதர்களுக்கும் அது எப்படி மாறிவிட்டது தெரியுமா? பணம் இருந்தால் தொடலாம், பணம் இல்லை என்றால் தெய்வத்தின் அருகில் கூட சென்று நிற்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற விஷயங்கள் உன்னை தொடரும். இந்த காலம், இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற பல ஆச்சரியங்களும் உன்னை தொடர்வதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும்
சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை நான் தொடரும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாகவே கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் உனக்கு பின்னால் இருந்து உன்னை கை தூக்கி விடவும், உனக்கு முன்னால் நின்று உன் கைப்பிடித்து உன்னை வழிநடத்தவும் உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த இடத்திலும் உனக்கு நான் நல்லதை நடத்த முன் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்க நான் வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் இந்த வெற்றி உனக்கான எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும். இந்த நேரம் இந்த சந்தோஷம் உன் வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நல்லது நடக்கும், நம்பிக்கையும் பிறக்கும். இனி உனக்காக ஒவ்வொன்றிலும் முன்னின்று இந்த வாழ்க்கையையும் நான் வழிநடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதுமல்லவா? என் குழந்தையே, எதுவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையுமே சரிவர எடுத்துச் சொல்லும் இந்த காலம் உனக்கு வேண்டியபடியான விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்காக உடன் வருகின்ற இந்த தாயின் அன்பிற்கு ஈடு இணை வேறு ஏதும் உண்டா? நீ என்னை நினைக்க மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் நினைக்க மறந்தது கிடையாது. அம்மா உன்னை தேடி வர சில சமயங்களில் முடியாமல் போய்விடுகிறது என்றால் நிச்சயமாக அதற்கான காரணங்கள் உன்னை சுற்றி இருக்கின்ற பல விஷயங்களுக்கு நான் தீர்வுகளை தேடத் தொடங்குவதுதான். உனக்கிருக்கின்ற மனக்குழப்பத்திற்கான தீர்வை நான் தேடிக்கொண்டிருப்பதுதான் அத்தனைக்கும் காரணம் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எந்த நொடியிலும் என்ன நடந்தாலும் சரி, உனக்கென்ற ஒவ்வொன்றையும் நான் சரிவர சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரத்தை என் பிள்ளை ஒரு நாளும் நீ விட்டு விடாதே. ஒரு நாளும் இதையெல்லாமும் நீ தொலைத்து விடாதே. இனிமேல் நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியானபடி பொறுப்பெடுத்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருக்கும் அத்தனை நொடிகளிலும் உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வராகியினுடைய அன்பு உனக்கு என்னவெல்லாம் நடத்துகிறது என்பதனை சற்று நீ யோசித்துப்பார். இந்த வராகியின் அன்பு உனக்கு எதையெல்லாம் தருகிறது என்று நீ சற்று சிந்தித்துப்பார். ஆரம்பத்தில் எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டிருந்த என் குழந்தை இப்பொழுது ஓரளவிற்கு மன தெளிவடைந்திருக்கிறாய் அல்லவா? எந்த விஷயத்தையும் நம்மால் எதிர்கொள்ள முடியும் என்ற ஒரு பக்குவத்திற்கு நீ வந்திருக்கிறாய் அல்லவா? அது போதுமே. இந்த ஒரு பக்குவமான மனநிலை தானே உனக்கு வேண்டும் என்று நானும் இத்தனை நாளும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றேன். எப்பொழுது தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய பக்குவமான ஒரு மனநிலை கொண்டு ஒரு பிள்ளை எதிர்கொள்கிறதோ, எல்லாமும் நல்லதற்குத்தான். நமக்கு வந்ததை நாம் தான் எதிர்கொள்ள வேண்டும். யாரிடமும் இதனை தள்ளிவிட்டு நாம் தப்பிக்க முடியாது என்ற எண்ணம் எப்பொழுது என் பிள்ளைக்கு வருகின்றதோ அப்பொழுதே இந்த வாழ்க்கை தனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை, நீ ஒவ்வொன்றையும் சரியாக சிந்திக்கும் இந்த நொடி முதல் உனக்கு எல்லாவற்றிலும் சரியான புரிதல் கிடைக்கும். எல்லாவற்றிலும் தெளிவான சிந்தனைகள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. உன்னை சூழ்நிலைகள் ஒவ்வொரு முறையிலும் சூழ்ந்து வந்து வேதனைப்படுத்துகின்ற நேரங்களிலும் என் பிள்ளை எதற்காகவும் நீ வருந்தாதே. இனிமேல் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்பாராத விஷயங்கள் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த வாழ்க்கையின் உண்மைகளை உனக்கு நம்பிக்கையோடு எடுத்து தரட்டும். நல்ல நேரத்தோடு உனக்கு எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கட்டும் என்பதனை நீ மறந்து விடாது. என் பிள்ளையே, இது நாள் வரையிலும் உனக்கு வந்த சோதனைகள் எல்லாமுமே
உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளையும் நான் கண்டு கொண்டேன். அத்தனையிலும் நீ உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உறுதியான மனநிலையோடு இருப்பதையும் நான் புரிந்து கொண்டேன். அதாவது என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு உன் வாழ்க்கையின் வெற்றியை அடைவதற்கு நீ தயாராக இருக்கிறாய் என்பதனை நான் நிச்சயமாக தெரிந்து கொண்டேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, இனி எதற்காகவும் நீ அஞ்சிவிடக்கூடாது. எதற்காகவும் என் பிள்ளை நீ தயங்கிவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் இனிமேலும் சரியாக உணர்த்தும். மேலும் மேலும் உனக்கு வேண்டிய வெற்றியை நம்பிக்கையோடு கொடுக்கும். அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்பதனை முன்கூட்டியே உனக்கு தெரியப்படுத்தும். ஒவ்வொன்றையும் உனக்கு தெளிவாக இந்த நாட்கள் இனிமேல் எடுத்து சொல்லும். என் பிள்ளையே, என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் தாண்டி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் எதை வெளிப்படுத்தும் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதை உனக்கு இந்த வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனை சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ தெளிவுபடுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காக நான் இருக்கக்கூடிய இந்த தருணங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கான ஆச்சரியங்களை எடுத்துச் சொல்லும் இந்த நேரங்கள் என்று ஒவ்வொன்றையும் இனிமேலாவது நீ கவனமாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு. யார் இருக்கிறார்கள் நம்மை சுற்றி என்று ஒரு நொடி சிந்தித்து பார். உன்னுடைய சந்தோஷம் இவர்கள் மத்தியில் பறிபோனதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்வாய். உன்னுடைய நிம்மதியை கெடுக்கவும், உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை உனக்கு நடத்த விடாமல் செய்யவும் வேண்டும் என்றே சோதனைகளை உன் வாழ்க்கையில் கொடுக்கவும் இந்த மனிதர்கள் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற இந்த நேரம் உனக்கான எல்லாவற்றிலும் தெளிவான எண்ணங்களும் புரிதல்களும் உன்னை வந்து வழிநடத்துகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அல்லவா? என்றோ நமக்கு ஏற்பட்ட வேதனைகளும் வருத்தங்களும் இன்றும் நம்மை ஆட்டி படைக்கிறது. இந்த வாழ்க்கை நமக்கு தந்த துன்பங்களையும் சோதனைகளையும் இன்னமும் நம் வாழ்க்கையில் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அத்தனையிலும் இருந்தும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் நமக்கு சரிவர நடக்கும். இந்த நேரம் இனி எல்லாமும் நமக்கு சாதகமாக மாறும் என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா? எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை எண்ணி எண்ணி நீ கலங்கி கொண்டிருக்காது. எப்பொழுதும் போல நடப்பது எல்லாமும் என்னவென்று யோசிக்காதே. இன்று இந்த வராகி என்னுடைய நெற்றி குங்குமத்தை தொடுகின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கும் பொழுது என் பிள்ளை, இந்த தருணத்தை தொலைக்க ஒருபோதும் நீ எண்ணி விடாதே. இது போன்ற சந்தர்ப்பம் உனக்கு கிடைத்ததை எண்ணி நீ பேரானந்தம் அடைய வேண்டிய நேரம் அல்லவா? இது போன்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் உனக்கு கிடைத்ததை நினைத்து நீ மனமகிழ்ச்சி அடையக்கூடிய நேரம் அல்லவா? உன்னை தேடி நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றிலும் தெளிவான புரிதல்கள் நிச்சயமாக கிடைக்கட்டும். எல்லா விஷயங்களிலும் உனக்கு தெளிவான எண்ணங்கள் மனநிறைவோடு கிடைக்கட்டும். என் பிள்ளை, நீ இந்த சூழ்நிலைகளுக்காக நீ துவண்டு போனது எல்லாம் போதும். இனி உனக்கான விஷயங்கள் உன்னை தேடி வரக்கூடிய இந்த நேரங்கள் அத்தனையிலும் என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு மீண்டு வருவாய் என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் அது போதும். உன்னுடைய நம்பிக்கைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை எடுத்து சொல்லும் அல்லவா? உனக்கான மகிழ்ச்சியை என்னவென்று உனக்கு நடத்தி தரும் அல்லவா? இனிமேலும் இது போன்ற விஷயங்களுக்காக என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கும் நல்லது எல்லாமும் உனக்கு வேண்டிய நன்மைகளையும் நீ விரும்பிய சந்தோஷங்கள் ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்து சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எதுவென்றாலும் நீ நினைத்தது போல இனி உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்து இந்த வாழ்க்கை உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, இது நாள் வரையிலும் நான் உன்னோடு இருந்து பயணித்ததும் நான் உனக்கு சொல்கின்ற வாக்குறுதிகளும் உனக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய நேரமும் நான் வருவதற்கான காரணத்தையும் உனக்கு புரிய வைக்கும் நேரம் வந்துவிட்டது.
கால நேரம் கைகூடி வந்திருக்கிறது. எப்பொழுதும் போல என் பிள்ளையின் வாழ்க்கையில் நான் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொடுத்து உன்னை மேலும் மேலும் வளரச் செய்யும் நேரமும் வந்துவிட்டது. எதற்கும் தயங்காதே. எந்த இடத்திலும் ஒரு அடி கூட பின்வாங்கி வைத்து விடாதே. நம்பிக்கையோடு பயணம் செய். நல்ல வழியில்தான் சென்று கொண்டிருக்கின்றாய். உனக்கான நன்மைகளைத்தான் பெறக்கூடிய பாதையில் நீ சென்று கொண்டிருக்கின்ற. இனி எந்த இடம் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை எல்லாம் நினைத்து வருந்தாமல், உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்காக நான் சொல்லித்தரக்கூடிய எல்லாவற்றிலும் நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட்டால் அது போதும். சந்தோஷம் என்னவென்று உணரும் நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் இனிமேல் எதற்கும் என் பிள்ளை நீ கலங்க மாட்டாய். உனக்காக நான் வருவது நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்துவிடும். நான் இருக்கும் நேரங்கள் இனி இந்த வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கும். தாயின் குங்குமத்தை தொட்ட என் பிள்ளை வெற்றியின் பாதையில் அடியெடுத்து வைத்து விட்டாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.